கலாச்சார சீரழிவு. நீங்கள் வேணால் பாருங்கள், நம்மளுடைய குடும்ப அமைப்பை சதிக்கிறதுக்காக எத்தனை வருஷமாக பிளான் பண்ணி இங்கே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க மட்டும் பாருங்கள். நியர்லி 50 இயர்ஸ் ஆச்சுங்க. ஓகே, கொஞ்சம் இந்த உலக அறிவு இருக்கிறவங்க கொஞ்சம் ரீவைன் பண்ணி பாருங்கள், என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். 80s நமக்கு இருந்த மீடியா சினிமா மட்டும்தான். ஸோ சினிமாவுக்குள்ளே புதுமை பித்தர்கள் ஊடுருவி இருப்பாங்க. ஊடுருவி அதிகமாக மாமியார் கொடுமைகளை காமிச்சிருப்பாங்க. மாமியார் கொடுமைகள், பெண் அடிமைத்தனம் பற்றிலாம் பேசியிருப்பாங்க. அந்த டைமில் நிறைய பெண்ணியல்வாதிகள்லாம் உருவாகியிருப்பாங்க. ஓகே, அப்போது அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷனில் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுங்க. எதையுமே நான் மறுக்கலை. அப்படியே நம்ம ஒன்றும் இது வளமாலாம் வாழலை. ஆனால் அந்த பிரச்சனையை பூதாகரமாக்கிக்கினே இருந்தாங்க. சரி, எதுக்கு அப்படின்றத பாருங்கள். இதை பற்றி ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வரேன். இப்போ நம்ம எங்கே வந்து நின்றுட்டுருக்கோம், ஒரே இதுவில் சொல்கிற முடியாதுங்க. ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வரேன். ஓகே, முதல்ல சினிமாவில் புதுமையாளர்கள் ஊடுருவினாங்க. செக் பண்ணி பாருங்கள்.